ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூன் 27. பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பொன்னி வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் விசாரிக்கிறாங்களா, அவங்க இல்லன்னு சொன்னோனே பொன்னி அங்கருந்து கிளம்பிர்றாங்க. இப்ப பிரீத்தியோட அம்மா ஓடி வந்து ரிசப்ஷன்ல கேட்குறாங்க. "ஏம்மா அந்த பொண்ணு என்ன கேட்டானோனே, உங்களையும் உங்க வீட்டுக்காரரையும் தான் இங்க இருக்கீங்களான்னு கேட்டா, நான் இல்லன்னு சொல்லிட்டேன். நீங்க தான் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்கல்ல" அப்படின்னோனே, சரின்னு சொல்லிட்டு அப்ப அந்த பொண்ணு, "ஏம்மா இன்னும் காசு வரல" அப்படின்னோனே, "ஏன் என் பொண்ணு தான் உனக்கு வந்து அக்கவுண்ட்ல போட்டு விட்டுட்டு இருக்கால்ல" அப்படின்னோனே, சரின்னு அந்த ரிசப்ஷன்ல இருக்கிற பொண்ணு சொல்லிர்றாங்க. இப்ப பிரீத்தியோட அம்மா பிரீத்தி கால் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. பொன்னி வெளியில வந்து ஒரு ஆட்டோவ நிப்பாட்டுறாங்க. ஆட்டோக்குள்ளருந்து பிரீத்தி இறங்கி வராங்க. இப்ப பொன்னிக்கு அப்படியே விக்கி போய் நிக்கிறாங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. பிரீத்தி வேற கேட்குறாங்க, "நீங்க என்ன இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கீங்க? டெய்லி வந்து பார்க்குற அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா?" அப்படின்னோனே, பொன்னியும் ஆமான்னு சொல்லி அப்படியே சமாளிக்கிறாங்க. அப்போ பார்த்து கயலோட அம்மா வந்துடுறாங்க. "என்ன பொன்னி, உன்ன மாரி இருக்குன்னு தான் நான் வெளியிலயே வந்தேன். நீ என்ன கயல ஒரு எட்டு பார்க்காம இவ்வளோ தூரம் வந்துட்ட?" அப்படின்னோனே, "உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இங்க இருக்காங்களான்னோனே," பொன்னி அதுக்கும் ஆமான்னு சொல்றாங்க. "சரி அது யாருன்னு சொல்லு. நான் வேணா அவங்களையும் சேர்த்து பார்த்துக்கிறேன்னோனே," "இல்லம்மா ஒண்ணும் தேவையில்ல" அப்படி சொல்லிட்டு பொன்னி அவங்கள அனுப்பி வச்சுட்டு இங்க திரும்புறாங்க. பிரீத்தி பார்த்துட்டு நிக்கிறாங்க. "அவங்க பொண்ண தானே பார்த்துட்டு வந்தேன்னு என்ட்ட சொன்னீங்க" அப்படின்னோனே, பாவம் பொன்னி என்ன சொல்றதுன்னே தெரியாம, "இல்ல நான் வேற ஒருத்தங்கள தான் தேடி வந்தேன். இங்க வந்து கேட்டேன் அவங்க இங்க இல்ல. அதனால தான் நான் கிளம்புறேன்னோனே, சரி வாங்க உள்ள போய் பார்க்கலான்னோனே, இல்ல வீட்டுக்கு போலாம் அப்படின்னோனே, இப்ப பிரீத்தி என்ன கேட்குறாங்கன்னா, "இன்னைக்கு எங்கள மாரி யாரையா பார்த்தீங்க?" அப்படின்னோனே, பொன்னி "இல்ல இன்னைக்கு நான் பார்க்கல" அப்படின்னு சொல்லி அப்புறமா வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்க வீட்ல வந்து மாவாட்டிட்டு இருக்கும்போது சக்தி வராரு. இப்ப சக்தி வந்து பூ வாங்கிட்டு வராரு. பின்னாடி ஒளிச்சு வச்சிருக்கிறாரு. அப்போ பொண்ணு கேட்குறாங்க, "சக்தி பின்னாடி என்ன வச்சிருக்க?" அப்படின்னோனே, ஒரு கைய காட்டுறாரு. அடுத்த கையில மறைச்சு வச்சுக்கிறாரு. "விளையாடாதீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்கன்னோனே," பூன்னோனே, "என்ன சக்தி நீங்க பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்க. நான் தான் சாமிக்கு எல்லாம் போட்டுட்டேனே." "சரி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு போங்க. இந்த மாரி அத்தைக்கோ, இல்ல அக்காக்கோ தேவைன்னா அவங்க யாராவது வச்சுக்குவாங்க." அப்படின்னோனே, இப்ப சக்தி அப்படியே பார்த்துட்டே நிக்கிறாரு. "இல்ல பொன்னி, பூ ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குது. ஃப்ரிட்ஜ்ல வச்சா ஃப்ரெஷ் போயிரும்னோனே, அப்ப நீங்க அங்க வச்சுட்டு போங்க. நான் மாவ எடுத்துட்டு கை கழுவிட்டு நான் வச்சுக்கிறேன்னோனே, "இல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல" அப்படின்னோனே, "இப்ப என்ன சக்தி பண்றது? யாராவது ஒருத்தர் தான் இப்ப எனக்கு வச்சு விடணுன்னோனே," "நீ தப்பா நினைச்சுட்டடி நான் வச்சு விடவான்னோனே," பொன்னி அப்படியே ஷாக் ஆயி நிக்கிறாங்க. "இப்ப நீ என்ன கேட்ட திருப்பி சொல்லணுன்னோனே," "இல்ல நீ தப்பா நினைச்சுக்காட்டி" அப்படின்னோனே, நான் ஒண்ணும் தப்பா நினைக்கல. உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னா வச்சு விடுங்களேன்னோனே, "எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அழகா பூவ வச்சு விடுறாரு. வச்சு விட்டுட்டு, "இப்ப வந்து நீ ரொம்ப அழகா இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பேக்கெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு, திருப்பி வந்து பொன்னிய பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்போ பொன்னி எதர்ச்சியா திரும்பும்போது சக்திய பார்த்துடுறாங்க. "இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கிற. சூப்பர்" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அங்கருந்து போயிடுறாரு. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரீத்தி மட்டும் தனியா வரா. அப்ப வீட்ல எல்லாருமே உட்காந்துருக்காங்க. பொன்னி சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப பிரீத்தி கிட்ட ஜெயா கேட்குறாங்க, "நீ என்ன இன்னைக்கு தனியா வர? சக்தி கூடயே வர வேண்டியதானேன்னோனே," அவன் ஏதோ பெர்சனலா வேலை இருக்குன்னு மொதயே வந்துட்டான்னோனே, இப்போ அவங்க மாமா கேட்குறாரு, "ஏன்டா உனக்கு என்ன இன்னைக்கு பெர்சனல் வேலை? நீ இவ்வளோ நேரம் எங்க கூட தானே உட்காந்து கதை பேசிட்டு இருக்கிற" அப்படின்னோனே, சக்தி அப்படியே முக்கி முனங்கி நிக்கும்போதே பொன்னிக்கிட்ட வந்து அவங்க அப்பா போயி ஒரு கல்யாண கார்டு எடுத்துட்டு வர சொல்றாரு. அப்போ பொன்னி வந்துடுறாங்க. பொன்னி தலையில பூ வச்சிருக்கிறத பவானி பார்த்துட்டு, "என்ன பொன்னி பூவெல்லாம் வச்சிருக்கிற? எங்களுக்கும் சேர்த்து வாங்கியிருக்கலாம்லன்னோனே," "நான் வாங்கலக்கா. சக்தி தான் வாங்கிட்டு வந்தாரு" அப்படின்னோனே, இப்ப எல்லாரும் சக்திய பார்க்குறாங்க. "ஏன்டா எல்லாரும் என்ன இப்படி பார்க்குறீங்கன்னு?" கேட்கறதுக்குள்ள கார்த்திக் அங்க வந்துடுறாரு. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, "எனக்கு தெரியும். இவன் பயந்து தான் பூ வாங்கிட்டு வந்திருக்கிறான். அதுவும் அவனா தான் வச்சு விட்டுருக்கான்னோனே, இவன் என்ன பக்கத்திலேயே உட்காந்து பார்த்த மாரியே சொல்றான்னு" சொல்லி சக்தி பார்த்துட்டே இருக்கும்போது பொன்னி சொல்றாங்க, "அது எப்படி உங்களுக்கு தெரியும்னோனே?" "அப்ப அவன் தான் வச்சு விட்டானான்னோனே." இப்ப எல்லாருமா சேர்ந்து இந்த மாரி சக்திய கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா அவங்க அப்பா காப்பாத்தி விடுறாரு. "அவன் பொண்டாட்டிக்கு அவன் வாங்கிட்டு வந்திருக்கிறான். ஏன்டா அவன கலாய்க்கிறீங்க?" அப்படின்னோனே, "அப்ப டெய்லி பொன்னி நீங்க பூ வைங்க. அப்பதான் அழகா இருக்கும்." அவ ஆஃபீஸ் விட்டு வரும்போது சக்தி வாங்கிட்டு வருவான். "இல்லாட்டி சொல்லுங்க நான் வாங்கிட்டு வரேன்." அப்படின்னோனே, இப்போ சக்தி அப்படியே ஷாக் ஆயி பார்க்குறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.